அந்த சேஃப்டி மேட்டர்ல பார்வதியோட கண்டென்ட் அப்படியே கட்டு, அது தெரியுமா? இப்ப ஐ எம் சேலஞ்சிங் விஜய் டிவி, உங்களால முடிஞ்சா அதை போடுங்க. பிபி பிளஸ்ல அன்சீன் அதுல அதை போடுங்க. என்னைய அண்ணன்னு கூப்பிட்டு அருவெருப்பா இருக்கிற மாதிரி ரொம்ப கேவலமா இப்ப வேற மாதிரி ஒண்ணு பண்றாருன்ற வந்த பேசுன அந்த கண்டென்ட் எங்க? உள்ள போயிட்டு வந்தவங்க எத்தனையோ பேரு சோஷியல் ஹேண்ட்லிங்ல இருக்காங்க. இல்ல இது அப்பட்டமான பொய், மிஸ்டர் ஃபேக்ட்மேன் பொய் சொல்றாரு அப்படின்னா அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லையா? ஸ்டேஜ் ஆடியன்ஸ் வை இந்த திவாகருக்கு அவ்வளவு கைத்தட்டி பெரிய ஆளா ஆக்குறாங்கன்னு சுத்தமா புரியல சார். இப்ப இன்னொரு தடவை ரெக்கார்டர்ல இருக்கும், போய் பாருங்க. திவாகர் பேசும்போது வைடு போயிருக்காது கிளாப்ஸுக்கு, வெறும் சவுண்ட் மட்டும் தான் இருக்கும். ஆடியன்ஸை நோக்கி கிளாப்ஸ் போயிருக்காது. நீங்க இந்த ட்ரிக்க தெளிவா புரிஞ்சுக்கணும். கிளாப் சத்தம் கேட்க வைக்கிறது ஒரு அங்க ஒரு மெத்தடாலஜி இருக்கு. அதாவது உள்ள இருக்கிற டிவிக்கு மட்டும், உள்ள இருக்கிற ஸ்பீக்கர்ஸ்க்கு அது கேட்கும். வெளியில இவங்க கிளாப் தட்டின மாதிரி ஒரு ஃபீல்ல கேட்கும். வெளியில இருக்கிற நமக்கு இங்க உள்ள டிவிக்குள்ள இருக்கும்போது மக்கள் தட்டின மாதிரி ஒரு கிளாப்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் டெக்னிக் ஆஃப் பீப்பிள் பிலீவ் வர்ரே வா அப்படின்ற மொமெண்ட்டுக்கு சர்வால். அதாவது ஒண்ணு தைரியமா போட்டுறணும், நல்லா மாசா கெத்தா ஸ்டைலா அங்க இருக்கிற ஒரு 100 தலையாட்டி பீப்பிள் கிட்ட பேச முடிந்தால் ஒரு தடவை எதிர்பாருங்க தானே, லைவ்ல ஒரு தடவை ஆடியன்ஸை வச்சு ஒரு ஷோவை வீக்கெண்ட் நடத்தி காட்டுங்க, அப்ப தெரியும். அது எப்படி பண்ண மாட்டாங்க சார், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. பண்ணிதான் பாருங்களேன்.